வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சாயங்காலம் பசங்களை வந்து டியூஷன்லேருந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே கூட்டிகிட்டு வந்துட்டேன். கோயிலுக்கு கிளம்பலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரத்துக்கு நைட்டு ஒரு 8:30 ஆகிடும். வந்து அது டிஃபன் வேலையை செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பசங்களும் ரொம்ப பசிக்குதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் ஃபஸ்ட்டு டிஃபன் வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டு வந்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறனால தான் டியூஷன் விட்டு வந்ததுமே நான் டிஃபன் வேலையை தான் பார்த்துட்டு இருந்தேன். நைட்டு டிஃபன் வந்து இட்லியும் பாசிப்பருப்பு சாம்பாரும் தான் வந்து செய்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு சாம்பார் தான். குக்கரில் ஒரு 2 விசில் வச்சு எடுத்தாலே சூப்பராக ரெடி ஆகிடும். பாசிப்பருப்பு கூட வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கொஞ்சமாக மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு 2 விசில் வச்சு எடுத்துகிட்டு கடைசி ஒரு தாளிப்பு சேர்த்தாலே சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடும். அவங்களும் கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டாங்க. பசங்களும் வீட்டுக்கு வந்ததுமே அவங்களும் வந்து ரெடி ஆகிட்டாங்க. வீட்டுக்குட்டி தான் கொஞ்சம் வீடு மட்டும் பெருக்கி தள்ளிடா அப்படின்னா சாமி கும்பிடலான்னு சொன்னதுக்கு அவன் அந்த வேலையை பண்ணிகிட்டு இருந்தான். நானும் ரெடி ஆகிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இட்லி சாம்பார் சுட சுட இருந்ததுனால பசங்களை நான் ஆளுக்கு 2 இட்லி சாப்பிட்டுட்டு வரேன்னு சொன்னதுனால அவங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு கோயிலுக்கும் போயிட்டு வந்துட்டோம்.